வணக்கம். அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் டி கியோசாக்கி. இவர் நவம்பர் 1ஆம் தேதி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஒரு மேசிவ் கிராஷ் வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது அப்படின்றது. இந்த நவம்பர்ல. இதுதான் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸு, ஷேர் மார்க்கெட் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அ இந்த ட்வீட்ல இருந்து இதுக்கு முன்னாடி மேபி அவர் 2 விஷயம் சொல்லியிருக்கார் கடந்த அக்டோபர்ல. ஆ டிஜிட்டல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஃபோக்கஸ் குடுத்திருக்கிறார். ட்ரடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பாண்டுக்கான 60-40 ரேஷியோவ டிஜிட்டல் அசெட் அதாவது கிரிப்டோ கரன்சியும், கமாடிட்டி கோல்டு, சில்வரையும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத குடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஜெனரேஷனும் அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் கோல், அதுக்கான செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே வரத தான் அவரு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ஸோ, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நவம்பர்ல இருந்து மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கா? கோல்டு, சில்வர், பிட்காயின் இவர் சொல்ற மாரி இன்னும் ஃபர்தரா பவுன்ஸ் பேக் ஆகுமா? இந்தியால நமக்கான இன்வெஸ்ட்மென்ட் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் இருக்கு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அ வரப்போற சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன் நடக்குது. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு அல்கோ ட்ரேடிங் பத்தின ஆன்லைன் வெபினார் இருக்கு. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ இவர் குடுத்திருக்கிற இந்த ட்வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேசிவ் கிராஷ் பிகினிங். இவர் யாரு அப்படின்றவரையும், இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன். மில்லியன்ஸ் வில் பி வைப்ட் அவுட். பல லட்சம் வந்து காணாம போக போகுது. லாஸ் ஆக போகுது. நீங்க உங்கள பாதுகாத்துக்கங்க. சில்வர், கோல்டு, பிட்காயின், ஈத்தீரியம் இதுதான் காப்பாத்த போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஸோ, இப்போ இந்த ராபர்ட் டி கியோசாக்கி யார்? 1997ல ரிச் டாட் புவர் டாட் அப்படின்ற ஒரு புத்தகத்த வெளியிட்டு அது மூலியமா பிரபலமான ஒரு அமெரிக்கன். 1947ல பொறந்த இவர் ஒரு என்டர்பிரனர், இன்வெஸ்டர், ஆத்தர், ஃபினான்ஷியல் எஜுகேட்டர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இந்த ரிச் டாட் புவர் டாட்ல வந்து என்ன அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகுறது, பாப்புலர் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2 ஃபாதர். ஒரு ஃபாதர் நல்லா படிச்சவர். அவர் வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர். பட் ஆனா ஃபினான்ஷியலா ரொம்ப புவரா இருக்கிறார். இன்னொரு ஃபாதர் ஆவரேஜ் எஜுகேஷன் தான். பட் ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். இவங்க 2 பேரோட வியூ, இவங்க 2 பேரோட ஃபினான்ஷியல் ஃபோக்கஸ் எப்படி இருக்கு? இத பத்தி தான் ரிச் டாட் புவர் டாட். இந்த 2 ரொம்ப சிம்பிள் டெர்ம்ஸ்ல லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இந்த புக் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கிறதுக்கு ஒரு காரணமா பார்க்கலாம். ஸோ, இப்போ இவரு இதுக்கு முன்னாடி அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, 60-40 இதுதான் நார்மலா நம்ம இந்தியால வந்து ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மென்ட் இல்ல ஒரு ட்ரடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட்டா நம்ம பார்க்குறோம். அதாவது 60% ஈக்விட்டி மார்க்கெட்லயும் 40% ஃபிக்ஸட் இன்கம் இல்ல பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிஜிட்டல் அசெட்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பிட்காயின், எத்தீரியம் வந்து லாங் டர்ம் ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணலாம். நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, பிட்காயின் அண்ட் எதீரியம் வந்து நீங்க டைவர்சிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இவர் சொல்றார். பட் இவர் ஒரு அமெரிக்காக்காரர் அப்படின்றதுனால குளோபல் இன்வெஸ்ட்மென்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் குடுக்குறது. பட் நம்ம இந்தியால கிரிப்டோ கரன்சி கவர்மெண்ட் இன்னும் அப்ரூவ் பண்ணல. ஸோ, இப்போ இதுல இவரு சொன்ன அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா, $1,10,000 இருந்த பிட்காயின், எதீரியம் ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு. இவர் குடுத்த அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். இதுல மார்க்கெட் கிராஷ் அப்படின்றது இவர் குடுத்திருக்கிற இந்த நேரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். என்னன்னா, கோல்டு, சில்வர் கடந்த இந்த 2025 பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 50-70% கிட்ட கோல்டு, சில்வர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மென்ட். ஆனா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டும் ரெக்கார்ட் ஹை கிட்ட இருக்கு. அமெரிக்காவும், ஒரு சில குளோபல் கண்ட்ரீஸும், ஈவன் இந்தியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெக்கார்ட் ஹைய உடைக்கல அப்படின்னாலும், ரெக்கார்ட் ஹைக்கு நியர்ல ஒரு 3-4%ல தான் இப்போ நிஃப்டி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் ரீட்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இப்போ இதுல 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒண்ணு, ஈக்விட்டி மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைய உடைச்சு இன்கிரீஸ் ஆயிட்டே போனா, கோல்ட் அண்ட் சில்வர் இறங்கணும். கோல்ட் அண்ட் சில்வர் இன்கிரீஸ் ஆயிட்டே போனா, ஈக்விட்டி மார்க்கெட் ஃபால் ஆகணும். பட் இது 2மே இப்போ தொடர்ந்து பீக்ல போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கரன்சிக்கு அ ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது கோல்ட் அண்ட் சில்வர். அதோட ஃப்ளக்சுவேஷனுக்கு. கரன்சி ஸ்ட்ரெங்தன் ஆச்சு அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும். கரன்சி வீக் ஆச்சுன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் இன்கிரீஸ் ஆகும்.
ஸோ இப்போ இந்த இடம் தான் ரொம்ப ஒரு இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டும் பீக்கில் இருக்குது, கோல்டன் சில்வர், பிட்காயின், எத்திரியம் பீக்கில் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கிராஷ் ஆகணும் அப்படின்றது தான் இவரோட சொல்ல வர விஷயத்தோட மீனிங்காக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா இது ஒரு கட்டத்தில் வந்து ஒரு கன்சாலேட் ஆகும். அது எதர் கமாடிட்டியா இல்லை கரன்சியா, அதாவது கிரிப்டோ கரன்சியா இல்லை ஈக்விட்டி மார்க்கெட்டா அப்படின்றது ஒரு இடத்துல கன்சாலேட் ஆகணும். பட் நம்ம எல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எக்கனாமிக்கலாக குளோபலாக ரொம்ப ஸ்ட்ரென்தன் இருக்கும்போது சடனாக மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற இவரோட ட்வீட்டில் எந்த ஒரு டைம் டியூரேஷனோ இல்லை இந்த ஒரு எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நவம்பரில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருந்தாலும் இது எவ்வளோ நாளில் இந்த மார்க்கெட் கிராஷ் வரும், எவ்வளோ நாள் வரைக்கும் அது ரீட்டைன் ஆகும், என்ன காரணத்தினால அது கிராஷ் ஆக போகுது, இதை பற்றி எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ என்னென்னா இது வந்து அவரோட வியூ மட்டுமே, இதுதான் நடக்கும். ஏன்னா நார்மலாக நம்ம சொல்லுவோம் மார்க்கெட் கடவுளை தவிர யாருமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் இது வந்து ஒவ்வொருத்தரோட வியூவை நம்ம சஜஷனாக வச்சுக்கலாம். பட் இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம பிளைண்டாக நம்பவும் முடியாது. ஸோ அப்படி இன்கேஸ் அவர் சொல்கிறது நடக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ அதுக்கான எந்த ஒரு ஃபண்டமெண்டலாவோ இல்லை டெக்னிக்கலாவோ எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் அப்படி அவர் சொல்கிற அந்த மேசிவ் கிராஷ் வரப்போகுது அப்படின்னா அது வரதுக்கான பாசிபிலிட்டி ஒன்று ட்ரேட் வார், அதாவது ட்ரேட் வார் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூனா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஸோ இதுதான் மேஜர் ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான எந்த ஒரு சுச்சுவேஷனும் இப்போது நியர் டேர்மில் இல்லாதனால மார்க்கெட் இப்போ கிராஷ் ஆகும் அப்படின்றத நம்ம தேவையில்லை அப்படின்றது தான் என்னோடய வியூ. ஸோ உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா நான் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார், ராபர்ட் டி கியோசாக்கி. அதில் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது என்எஸ்சி போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பண்ணுறது, கிசான் விகாஸ் பத்திரம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பண்ணுறது, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அபவ் 60+ இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அடுத்தது இது வந்து ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். இதை தாண்டி மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இடிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே வந்து மார்க்கெட் லிங்க்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரியல் அசட்ஸ் அதாவது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரியல் எஸ்டேட், கோல்டு, சில்வர், கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில், மெட்டல்ஸு த்ரூ எம்சிஎக்ஸ் மூலயமா நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபிக்ஸட் இன்கம் அண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கார்பரேட் பாண்ட்ஸு, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இப்போது ரீசெண்டாக நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக டேர்ன் ஆகிருக்கு. கிரிப்டோ கரன்சி, ஆர்இஐடி, ஐஎன்விஐடி இது வந்து த்ரூ ஸ்டாக் மார்க்கெட் மூலயமாவும் நம்ம பண்ணலாம். பேர் டு பேர் லெண்டிங் அதாவது பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம். ப்ரைவேட் ஈக்விட்டி பிஇன்னு சொல்லுவோம், இல்லை வெஞ்சர் கேபிட்டல். இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து நம்ம அன்லிஸ்டட்லேயும் பண்ணலாம், லிஸ்டட்லேயும் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ எல்லாமே இந்தியாவில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். பட் கிரிப்டோ கரன்சி இன்னும் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணலாம் இந்தியாவில். ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இன்னும் எதுவும் இல்லாதனால அது ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவரோட டிவிட்டிக்கு வரலாம். ஸோ இவர் கொடுத்துருக்கிற விஷயம் ஒரு அலர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். பட் மார்க்கெட் அதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனும் இப்போ வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த செஷனை பற்றின ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை கோயம்புத்தூரில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது காலையில் 11 மணிக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆன்லைனில் 5 மணிக்கு அல்கோ ட்ரேடிங் பற்றின ட்ரைனிங் செஷன். இந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.